மில்கி மிஸ்ட். இதுதான் இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். குரலை காணுமே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம். இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை காரசாரமாக சொல்கிறாரு, பாஜக அண்ணாமலை சீட்டு கொடுத்து நாங்கள் வாங்கணுங்கிற நிலைமையில் இல்லை, அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாண்டுக்கிட்டு செத்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரசாரமான வார்த்தை. ஒரு பாஜக இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி இருக்கு. ஆனால் மாநிலத்தில் சார் Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு அதிமுகவை பற்றிய சிந்தனை இல்லை, அப்படி ஒரு கட்சி இருக்கிறதா நாங்கள் தமிழகத்தில் நினைக்கவும் இல்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் வாண்டடாக ஏதோ வர்ற மாதிரி இருக்கே சார். தேசிய தலைமை அண்ணாமலை அப்படிங்கிறவிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட் என்னவாக இருக்கு? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ANS பிரசாத் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சரி, திருப்பூர் பிரகடனம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு மாநில தலைவர், பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார். என்ன திருப்பு முனையை எதிர்பார்க்கலாம்? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் பிரகடனத்தினுடைய சாராம்சம் என்றால் பாஜக தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பதுதான் திருப்பூர் பிரகடனத்தின் நோக்கம். அதற்கான கட்டமைப்பு பணிகளை இப்போது நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறோம். சார், இந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுலையே நிறைய விவாதம் வருதே சார். இப்போ பாராளுமன்ற தேர்தல்னா நீங்கள் குறிப்பிட்ட தொகுதிகளில் எங்கெங்கே செல்வாக்கு இருக்கோ அங்கே மட்டும் உங்களுடைய வேட்பாளர்கள், அதுவும் நட்சத்திர வேட்பாளர்கள், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் போட்டிங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இதை வச்சுட்டு கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இதே 40 தொகுதிகள்லையும் நீங்கள் தனிச்சு நின்று உங்களுடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அது சரியானதாக இருந்திருக்குமோ? அது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் கூட்டணி அமைத்து போடுவது தான் ஒரு வழக்கமான விஷயம்தான். அந்த அடிப்படையில் தான் நாமளும் ஒரு வலுவான கூட்டணியை நாம் உருவாக்கிறோம். நீண்ட காலமாக கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு எப்பவுமே ஒரு கட்சியில் முன்னுரிமை அளிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளர்களுக்கு நம்ம அந்த தொகுதிகளை கொடுத்தோம். அதே போல் நீங்கள் கூட்டணி கட்சிகள் இல்லை, உழைத்தவர்கள் அப்படின்னு நிறைய உழைத்தவர்கள் இங்கேயே இருந்தாங்களே, நிறைய பேருக்கு சீட்டு இல்லாமல் தானே எங்கேயோ ஆளுநராக இருந்தவரை திரும்பவும் கொண்டு ஒரு சாதாரண தொண்டராக நிறுத்தி வச்சாங்க. அதை தானே நீங்கள் பண்ணீங்க. அப்போ உழைத்தவர்கள் எவ்வளவோ பேருக்கு இதில் ரொம்ப ஆதங்கம்லாம் இருந்ததே சார். தமிழகத்தில் நாம் ஒரு மாற்று, நம்ம தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று நம்ம சொல்லணும். ஒரு மாநிலராக நமக்கு ஆளுநராக வாய்ப்பு கிடைத்தது. அதை விட தமிழக மக்களுக்கு தான் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வட தென்சென்னையில் போட்டியிட வேண்டும் விரும்பினார்கள். மாநில தலைவரும் அதை வழிமொழிந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அது முடிவெடுத்தார்கள். ஆக கட்சிக்காக உழைத்தவர்கள், தமிழர்கள் நலனுக்காக, தமிழகத்தின் நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களின் அடிப்படையில் தான் அந்த தேர்வு இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்டவரையே இப்போ குரலை காணுமே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம். இடையில இந்த கூட்டணின்னு நீங்கள் பேசுனதுனால சொல்கிறேன், இந்த கூட்டணியை பற்றியே நிறைய முரண்பாடான விஷயங்கள் வந்தது. பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே ஏன் அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா இன்னும் நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற குரல் வந்தது. அது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலித்தது. அதற்கு பின்னாடி இப்போ பார்த்தா அந்த குரலே வரலையே சார். அதாவது மிக முக்கியமான விஷயம், எப்பவுமே ஒரு கேள்விக்கு பதில் என்ற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை மரியாதைக்குரிய தமிழிசை அக்கா சொல்லியிருந்தாங்க. கேள்விக்கு பதில் என்ற அடிப்படையில். ஆனால் எங்களுடைய ஒட்டுமொத்தமான தேசிய தலைமையும் தேசிய தலைமையின் வழிகாட்டுதலில் மாநில தலைமை எடுத்த முடிவு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகத்தில் பாஜக கால் ஊன்றி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. நாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும், தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தமிழக பாஜக தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தது. அதனால் கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலுக்கு பிறகு சில கருத்து பரிமாற்றங்கள் என்ற அடிப்படையில் எடுத்துக்கலாம் முடிய, மற்றபடி அது முரண்பாடுகளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அது அதிமுகவோட கூட்டணி இருக்கும்போது வந்தது இல்லையா? இப்போ
26 அப்படிங்கும்போது கூட்டணி பாஜக தலைமையில் அப்படின்னா என்னென்ன கட்சிகள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? எப்படி கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு வியூகம் இருக்கா? இப்போது நீங்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எங்களை பொறுத்தவரை இப்போ திருப்பூர் பிரகடனத்தினுடைய ஒரு சாராம்சம் பொறுத்தவரை என்னென்னா, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையில் தான் தமிழகத்தில் கூட்டணி. அந்த கூட்டணியை வடிவமைக்கக்கூடிய சூழ்நிலை தேர்தல் நேரத்தில் வரும். அது தேசிய தலைமையோட வழிகாட்டுதல் மாநில தலைமை முடிவெடுக்கும். நம்முடைய கடமை தமிழகத்திலே இருக்கக்கூடிய கிராமங்களில், அது நகர்ப்புறங்களில், சென்னை போன்ற இடங்களில், வட சென்னை போன்ற இடங்கள் இருக்குது, எங்கெல்லாம் வந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு தேவையான அரசாங்க திட்டங்கள் செயல்படுத்த வேண்டுமோ, இல்லை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் பூர்த்தியாக வேண்டுமோ, அங்கெல்லாம் முழுமையாக நீங்கள் களப்பணியாற்ற வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் வந்து மாநில நிர்வாகிகள் கூட்டம், மாவட்ட தலைவர் கூட்டம் தான் நடத்துவோம். ஆனால் கடைக்கோடியாய் மக்களை நேரடியாக சந்தித்து அணுகி மக்களுக்காக செயல்படுத்தக்கூடிய எங்களுடைய மண்டல் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் அடிப்படையில் வந்து ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட ஒன்றிய தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டு, அவர்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன தகவல், இனி களத்தில் முழுமையாக பணியாற்றுங்கள், கிராமங்கள் தோறும் செல்லுங்கள், நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வார்டிலும் சென்று மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்த்து வையுங்கள். பாஜகவுடைய நோக்கமே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதற்கான ஒரு பணியை நீங்கள் செய்யுங்கள். தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய வேலையை நமது கட்சி செய்யும் என்பதுதான் திருப்பூர் பிரகடனத்துடைய நோக்கம். இப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை காரசாரமாக சொல்கிறாரு, பாஜக அண்ணாமலை சீட்டு கொடுத்து நாங்கள் வாங்கணுங்கிற நிலைமையில் இல்லை, அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் நாண்டுக்கிட்டு செத்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரசாரமான வார்த்தை. அப்போ எவ்வளவு தூரம் வந்து பாஜக அதிமுக அப்படிங்கிறது ஒரு எதிரெதிர் துருவமாக மாறி இருக்கு அப்படிங்கிறது ஆண்டவனர்லாம் அவர் வந்து அந்த மாதிரி நாண்டுக்கிட்டு செத்துக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கொடுக்கக்கூடாது. அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் கஷ்டப்படுவாங்க. முதல் விஷயம், அவர் ஏதாவது பேச வேண்டும் என்று நிறைய கருத்துக்களை தொடர்ந்து ராகுல் காந்தி உள்பட நிறைய கருத்துக்களை வந்து அவர் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு, அவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுவார். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழகத்தில் பாஜக தலைமையில் அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணி வலுவாக அமையும்போது அவருக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமானே முதல்ல யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் அவர் இருக்கார். ஒரு அரசியல் விளம்பரத்துக்காக பேசக்கூடிய ஒரு கருத்தாக தான் பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து இந்த வார்த்தையே ரொம்ப தப்பான வார்த்தை. ஒரு பாஜக வந்து இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி இருக்கு. மாநிலத்தில் நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது, மாநிலத்தில் மக்களின் நம்பிக்கையை பரிபூர்ணமாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவு ஒரு வாக்குகளை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது. அதை வந்து நீங்கள் பார்க்கணும். அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒரே ஒரு சீட்டில் தான் திமுக ஜெயிச்சது. அதுக்கு பிறகு திமுக ஆட்சியை பிடிச்சது. அதனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது, அதில் எப்போவுமே வந்து அரசியலில் மாற்றங்கள் ஏற்படும். இது வந்து பாஜக ஆட்சி அமைவதற்கான ஒரு நல்ல சூழலுக்கான மாற்றம். அதனால் செல்லூர் ராஜு போன்றவர்கள் வந்து பேசுவதையெல்லாம் இன்றைக்கி வந்து மக்கள் யாரும் எடுத்துக்கொள்ள போகிறதில்ல. அது வந்து ஒரு காமெடி பேச்சு கூட சொல்ல முடியாது, ஒரு அருவருக்கத்தக்க பேச்சாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, அவ்வளவு தூரம் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு திராவிட கட்சி சார், அதிமுக திராவிட கட்சி, இத்தனை முறை வந்து அவங்க ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து நாங்கள் அதில் இடம்பெறணும் அப்படிங்கிற சூழ்நிலை வராது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இன்றைக்கி அதிமுக தொடர்ந்து, ஏன்னா மற்ற கட்சியை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், இன்றைக்கி எத்தனை தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறது. டெபாசிட் இழக்கக்கூடிய கட்சி அதிமுக. இன்றைக்கி தென் சென்னையில் 2ஆம் இடம், குளத்தூர் முதல்வருடைய குளத்தூர் தொகுதியில் நாங்கள் பாஜக 2ஆம் இடம், அதிமுக 3ஆம் இடம். தமிழகம் முழுக்க ஒரு 87 தொகுதிகளில் வந்து 3ஆம் இடம் அதிமுக, பாஜக 2ஆம் இடம் சட்டமன்ற தொகுதிகளில். ஆக இன்றைக்கு தமிழகத்தில் வந்து தேய்ந்து வரும் கட்சியாக அதிமுக இருக்கிறது. இல்லை, இது நீங்கள் சொன்னதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. இது வந்து மாற்றம். இது வந்து முழுவதுமாக டெபாசிட் இழந்து வந்த கட்சி அதிமுக மீண்டு வந்திருக்கு, ஆட்சியில் அமர்ந்திருக்கு. இது மாதிரி தோல்வி வந்து இதுக்காக நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறத அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இது நிரந்தரம்னு நீங்கள் சொல்லிட முடியாதுல்ல. அடுத்து சட்டப்பேரவை தேர்தல் வருது, இது நாடாளுமன்ற தேர்தலுங்கும் போது மோடி எதிர்ப்பு அப்படின்னு இருந்தது. இந்த இடத்துல அதிமுகவுடைய ஸ்டாண்ட் எந்த பிரதமர் வேட்பாளர் இல்லை, நாங்கள் வந்து தவறான பிரச்சாரங்களை எதிர்க்கட்சிகள் எடுத்தது. ஓபிஎஸ் வந்து ஆதரவாளராக, பாஜகவுடைய ஆதரவாளராக இருந்தார், சுயேட்சை வேட்பாளராக இருந்தார். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆனால் 2026 சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு வரும்போது ஒரு கிளீன் ஸ்லேட் இருக்குது. அது திமுக வெர்சஸ் அதிமுக.
இப்படி தான் இருக்கும் களம், இதில் எத்தனை முனை போட்டி இருந்தாலும் இந்த நேர் எதிர் துருவங்களாக இந்த 2 கட்சிகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அடித்து பேசுகிறாங்க. உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு அதிமுகவை பற்றிய சிந்தனை இல்லை, அப்படி ஒரு கட்சி இருக்கிறதா வந்து நாங்கள் தமிழகத்தில் நினைக்கவும் இல்லை. ஏன்னா தமிழக பாராளுமன்ற தேர்தல் வந்து முழுக்க திமுக வர்சஸ் பாஜக, முதல்வர் ஸ்டாலின் வர்சஸ் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தலே நடந்தது. அதற்கு காரணம் என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய வெற்றி ஒன்று. இரண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா விதத்திலையும் மக்களின் நம்பிக்கையை வந்து அதிமுக வந்து இழந்து விட்டது. அது காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு இணைந்தவரை அவர்களுக்கான மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அது அந்த நம்பிக்கை, அதனால தான் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அதிமுக செய்தது என்று அவர் குறிப்பிட்டார். அதனுடைய செல்வாக்கு பாஜகவோடு இருக்கும்போது மட்டும்தான் அதிமுகவுக்கு செல்வாக்கு, அது இல்லாவிட்டால் செல்வாக்கு இல்லை என்றது இந்த எலெக்ஷனில் நிரூபிக்கப்பட்டது. இல்லை, வளர்ச்சி பயம் எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் வந்து சீட்டாக எங்கே வந்தது, எங்கே ஜெயிச்சிங்க? அதிமுக 23%, அவங்க தான் என்னைக்கு இருந்தாலும் அதிக இடங்களில் சதவீதத்தை நாங்கள் அப்படியே தக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாஜகவை சொல்லும் போது பாமக எல்லாருடைய அந்த கூட்டணியில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இன்னொன்று குறிப்பிட்ட தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று. ஏற்கனவே முன்பு இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் காலத்திலையும் அதிக வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது புதுசாக வந்து அண்ணாமலை வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை தந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் வாண்டடாக ஏதோ வர்ற மாதிரி இருக்கே சார். அதாவது இப்போ நீங்கள் வந்து நான் என்னால் புள்ளி விவரங்களை அள்ளி தர முடியும். இப்போ பல விஷயங்களை பேசும்போது இன்றைக்கு தேய்ந்து போன கட்டரும்பாக தான் 20% மேலே இன்றைக்கி அதிமுக வந்திருக்கு. கடந்த முறை வாங்கின சதவீதத்துலேருந்து ஏறத்தாழ 10-12% அவங்க குறைஞ்சிருக்காங்க. நாங்கள் அதிகப்படி ஏறத்தாழ 20% நெருங்கக்கூடிய அளவு தான் எங்களுடைய ஒட்டுமொத்த விழுக்காடு இருக்குது. அதனால் அதனுடைய இந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வந்து பல பொய் வாக்குறுதிகளை அளித்தாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தலையும் அந்த பொய் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்று மீண்டும் ஒரு வாக்குறுதி இருந்தாங்க. நீங்கள் திமுகவுடைய எந்த ஒரு வாக்குறுதிகளும், அது விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர்களுடைய விஷயமாக இருக்கட்டும், மருத்துவர்களுடைய விஷயமாக இருக்கட்டும், ஆசிரியர்களுடைய விஷயமாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பொய் வாக்குறுதிகள். திமுக எந்த ஒரு வாக்குறுதிகளையும் டாஸ்மார்க் விஷயம் உள்பட அனைத்துமே பொய் சொல்லி தான் வந்து அதனுடைய பிம்பம் இப்போ உடைக்கப்பட்டு வருகிறது. தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் அதற்கான முழுமையான ஒரு பங்களிப்பை இன்றைக்கி தமிழகம் முழுக்க பாஜக நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். இது மாநில அளவில் நீங்கள் சொல்கிறீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி. இப்போ பாராளுமன்ற தேர்தலை எடுத்தோன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி, மோடி தலைமையிலான ஆட்சி சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா? இங்கே எங்களுக்கு தர வேண்டிய நிதி வரலை, எங்களுக்கு வெள்ளத்துக்கான அந்த பேரிடர் மீட்பு பணிகளுக்கான நிதி வரலை. அதே மாதிரி நிறைய விஷயங்கள், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தர்றோம்னு சொன்னீங்களே, அந்த வேலை வாய்ப்பு என்னாச்சு அப்படின்னு அங்கே உள்ள வாக்குறுதிகளையும் இங்கே பேச வேண்டியதாக இருக்குது. ஆக இந்த மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு 2 உதாரணங்களை சொல்கிறேன். நான் நீங்கள் பல விஷயங்கள் கோடிட்டு காட்டிங்க. அதில் ஒரு உதாரணம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நம்முடைய பிரகாஷ் நினைக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எழுப்பிய ஒரு கேள்விக்கு, சாலை திட்டங்களுக்கு நிதி உதவி குறித்த கேள்விக்கு வந்து அப்போ மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சொன்னது என்னென்னா, உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் நான் தரத்துக்கு தயாராக இருக்கணும், ஆனால் திட்டங்களை பற்றிய மதிப்பீடுகள், அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள், இடத்தை எல்லாம் வந்து நீங்கள் கைப்பற்றி நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அதற்கான விஷயங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தமிழகத்தில் சொல்கிறீங்க, ஆனால் வந்து உண்மை நிலை என்ன பண்ணுறது சொல்ல மாட்டீங்க. கேட்குறதுக்கு எல்லாமே நாங்கள் தர தயாராக இருக்கணும்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள் இன்றைக்கி எங்களுடைய மாவட்டத்தில் வந்து இன்சூரன்ஸ் திட்டங்களில், விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டங்களில் வந்து யாருக்குமே வந்து விவசாய இன்சூரன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மத்திய அமைச்சர் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் தர்றாரு. நாங்கள் இதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் தாமதமானால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார் என்பதற்காக 12% வட்டியோடு அளிக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு இன்சூரன்ஸுக்கு வந்து தேவையான பிரீமியத்தை ஒழுங்காக கட்டவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இந்த பட்ஜெட்டில் கூட பார்த்திங்கன்னா, நீங்கள் வறுமை ஒழிப்புக்காக பெண்கள், குழந்தைகளுக்கு
அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு தான் 3 லட்சம் கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி தமிழகத்தினுடைய நம்மளுடைய ரயில்வே திட்டங்களுக்கு, ஏன்னா எல்லா அமைச்சர்களும் வந்து முழுமையான விளக்கங்களை கொடுக்குறாங்க. அதாவது நம்ம குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம அள்ளி கூறுவதை விட மத்திய அரசோட இணக்கமாக இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். நாங்களும் அதற்கு உதவுவதாக சொல்லியிருக்கோம். நிதி ஆயோக் விஷயத்தில் கூட முதலமைச்சர் தேவையில்லாமல் அதை புறக்கணித்தார். கடந்த ஆண்டும் புறக்கணித்தார், அதுக்கு முன்னாண்டும் புறக்கணிச்சிருக்காரு. இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். ஏன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் திமுக அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்றால், குற்றம் சாட்டி பொய்களை சுமத்தி அவதூறு பிரச்சாரம் செய்து நீங்கள் வந்து இதுவரை வந்து ஆட்சியில் வந்தீங்க. இனி அதே முயற்சிகளை எடுக்கிறதால வந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒன்றா அது வந்து ஒரு சிறு காரணங்கள் இருக்கலாம். தமிழகத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுது. மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதிகளை கேளுங்க, கொடுப்பாங்க. ஆனால் சார், வெள்ளம் இங்கே பிரச்சனை வரும்போது 32,000 கோடி ரூபாய் நிதி கேட்டாங்க தமிழ்நாடு அரசு. மத்திய குழுவும் வந்து பார்வையிட்டது, வெள்ள சேதங்களை கணக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் நிதி வரலை அப்படிங்கும்போது இதில் எப்படி எடுத்துக்கிறது? அப்போ எந்த இடத்துல யார் தவறு செஞ்சுருக்கான்னு சொல்ல வரீங்க? வெள்ள நிவாரணம் அப்படின்றது வந்து எப்போவுமே நீங்கள் இதற்கு முன்னாடி அரசுகளாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ 10 ஆண்டுகளாக மோடி அரசு இருக்குது, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசுகளாக இருக்கட்டும், எப்பவுமே மாநிலங்கள் வந்து ஒரு திட்ட மதிப்பீடை தருவாங்க. மத்திய அரசு மாநிலங்களுடைய திட்ட மதிப்பீடுகளை ஆராய்ந்து அந்த ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேவையான நிதியை உரிய முறையில் பங்கீடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதனால் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில அரசு கேட்கக்கூடிய நிதிக்கும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நியாயமான ஒரு பங்கீடு இருக்கும். அதில் இல்லை, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அதிகமாக நிதி ஒதுக்குறாங்க இதே வெள்ள நிவாரணத்துக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து மதிப்பீடு செய்தும் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. தவறான குற்றச்சாட்டு என்பது வந்து ஆதாரத்தோடு நிர்மலா சீதாராமன் உட்பட மத்திய அமைச்சர்கள் எல்லாமே தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. அதற்கு பதில் நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. இப்போ நாம் மத்திய அரசு கொடுத்த நிதியிலிருந்து தான் வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து வெள்ள நிவாரண தொகை கொடுத்ததும் அதில் தான் கொடுத்தாங்க. சரி சார், நிறைவாக ஒரு கேள்வி. தேசிய தலைமை அண்ணாமலை அப்படிங்கிறவிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட் என்னவாக இருக்குது? நிறைய தேர்தலுக்கு முன்பு அதிமுகவுடன் கூட்டணி இருக்கும்போது நிறைய முரண்பாடுகள் வந்தது. ஆனாலும் அவர் மாற்றப்படுவார், இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்தால் கூட இறுதி வரை அவர் தான் தலைவராக இருந்தார். அப்போ எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்குது? என்ன அசைன்மெண்ட்டு? அடுத்த கட்ட நகர்வு அண்ணாமலையை வைத்துத்தான் இருக்குமா? இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான் மேடம் இதில் ஒரு ஒற்றை வரையில் சொல்ல முடியும். தமிழகத்தில் ஒரு வளர்ச்சிக்கான ஆட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒரு அசைன்மெண்ட் தான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அப்போது அந்த அசைன்மெண்ட் வந்த உடனே அவர் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாரு. பாஜக இன்றைக்கு இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் பல வளர்ச்சி கொண்டுள்ளது. உலகமே புகழும் வண்ணம் இன்றைக்கு இந்தியாவே வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் வளர்ச்சி திட்டங்கள் சரியாக நடைபெறவில்லை. மக்கள் எல்லாம் ஒரு மாற்றம், 50 ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து திராவிட மாடல் அரசியலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தான் அந்த அசைன்மெண்ட்டோடைய ஒரு செக்மெண்ட்டாக தான் என் மக்கள் யாத்திரையை நடத்தினார். நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. இதுவரை பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ANS பிரசாத் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.